பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பெந்தேகோஸ்தே நாள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள். பெந்தேகோஸ்தே நாள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாள். பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட நாளிலே ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்கால்களிலே அதன் இரத்தத்தை பூசி சங்காரத்தூதன் தொடாதபடிக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தப்பட்ட அந்த நாள், அதுவே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள். அந்த பஸ்கா நாளிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திய அன்று இரவு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி புறப்பட்டார்கள். மோசேயின் தலைமையிலே புறப்பட்டார்கள். தேவன் அவர்களை அன்றைக்கு பஸ்கா நாளிலே தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். வனாந்தரத்திலே இஸ்ரவேலரை வழிநடத்தி கானானுக்கு நேராக நடத்தி சென்ற தேவன் அவர்கள் கானான் தேசத்துக்கு சென்ற பின்பு அவர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகை நாட்களை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கானான் தேசத்திலே சேர்ந்த பின்பு அதன் விளைச்சலின் பலனை அடைந்தவுடனே அதை தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே கானான் தேசத்து விளைவின் பலன்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு அசைவாட்டும் கதிர்கட்டுகளாக அசைவாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த ஓய்வு நாளிலிருந்து 7 ஓய்வு நாள்களுக்கு அடுத்ததாய் உள்ள 50வது நாள் இதை தேவன் விசேஷித்த நாளாக்கி அந்த 50வது நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் ஆசீர்வதித்தார். பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. மறுநாள் பழைய ஏற்பாட்டின் ஓய்வு நாள் சனிக்கிழமை. அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த முதலாம் ஓய்வு நாளிலிருந்து 7 ஓய்வு நாளுக்கு அடுத்த 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதை தேவன் விசேஷித்த நாளாக்கி 50வது நாளாக அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த 50வது நாள் தான் விசேஷித்த நாளாக பெந்தேகோஸ்தே நாளாக புதிய ஏற்பாட்டில் மாறியிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாளை குறிக்கும். எபிரேய பாஷையிலே 50வது நாள் என்பது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படும். இந்த 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேலறையிலே ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவி அக்கினியாய் இறங்கி அக்கினி நாவுகளாக அங்கே மேலே இருந்த எல்லோர் மேலும் வந்து அமர்ந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாள் அது வெள்ளிக்கிழமை. அது பஸ்காவின் நாள். அதற்கு மறுநாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் மறுநாள் உயிரோடு கூட எழுந்த நாள். அதன் பின்பதாக 49வது நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள். அதற்கு அடுத்த நாள் 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி காத்திருந்த மேலறையிலே 120 பேர் மேலே இறங்கின நாள். அந்த நாள் அதுதான் இந்த நாள். சபை ஆரம்பித்தத நாள். தேவ ஆவியானவருடைய ஆளுகையின் ஆரம்பத்தின் நாள். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கும்படி தேவ ஆவியானவரினை நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற நாள். நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளதாக நம்மை நடத்துகிற நாள்.